வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு கைகளில் நடுக்கம் வருதா, கால்களில் பலம் குறையுதா, கொஞ்சம் நடந்தாலே சோர்வு, இரவில் கால்களில் எரிச்சல், நரம்பு இழுக்கும் வலி, மறதி அதிகம். அப்படியேனா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது 60 வயதிலையும் நரம்புகளை இரும்பு போல பலமா வைத்திருக்கக்கூடிய 5 ரகசியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 விஷயங்களையும் தினமும் நீங்க பின்பற்றினால் நரம்பு பலம் அதிகரிக்கும், மூளை சுறுசுறுப்பு உயரும், கை கால் நடுக்கம் குறையும், உடல் பலம் அதிகரிக்கும், வயது அதிகமானாலும் சுறுசுறுப்பாக வாழ முடியும். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, ஏனெனில் கடைசியில சொல்ல போகிற அந்த சீக்ரெட் நண்பர்களே, நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு இயக்கத்தையும் கட்டுப்படுத்துவது நரம்பு தான். நம்ம நடப்பது, நம்ம சிந்திப்பது, நம்ம பார்ப்பது, நம்ம கை கால்கள் இயங்குவது எல்லாத்துக்கும் காரணம் நரம்பு அமைப்பு தான். ஆனா வயது அதிகமான பிறகு விட்டமின் B12 குறைவு, இரத்த ஓட்டம் குறைவு, தூக்கமின்மை, சர்க்கரை நோய், மன அழுத்தம், உடற்பயிற்சி இல்லாமை இவைகளால் நரம்புகள் மெதுவாக பலவீனமாக ஆரம்பிக்கிறது. அதனால தான் கை கால்களில் ஊசி குத்துவது போல இருக்கும், கால்களில் எரிச்சல் வரும், பேலன்ஸ் இல்லாமை, நடக்கும்போது தடுமாறி விழுகிறது, நினைவாற்றல் குறைவு, உடல் சோர்வு, இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, சில உணவுகள் மற்றும் பழக்கங்களை மாற்றினால் நரம்புகளை மீண்டும் பலப்படுத்த முடியும். பார்க்கக்கூடிய முதல் சீக்ரெட் என்னன்னா, காலையில வெந்நீர்ல பூண்டு எடுத்துக்கிறதாங்க. நண்பர்களே, முதல் ரகசியம் பூண்டு தான். பூண்டுல இருக்கும் அலிசின், சல்ஃபர் காம்பவுண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே சேர்ந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் சென்றால்தான் அது கை கால்கள் பலம் வரும், நரம்பு சோர்வு குறையும், உடல் வெப்பம் சரியாகும். இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், காலையில வெறும் வயிற்றில் 2 பல் பூண்டுடன் வெந்நீர் 1 கிளாஸ் சாப்பிடுங்க. சிலர் இதை 15 நாட்கள் செய்ததும் கால்களில் வலி குறைந்தது, உடல் லேசானது, சோர்வு குறைந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதிகமாக சாப்பிடாதீர்கள். முக்கியமாக யாரெல்லாம் கவனமாக எடுக்கணும்னா, லோ பிபி உள்ளவர்கள், வயிற்றில் புண்ணு இருக்கிறவர்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது பூண்டை சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னன்னா, ஒன்று நீங்கள் சுடுதண்ணியில் பூண்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு, அது வெந்து நீங்கள் சாப்பிட்றதா சாப்பிடலாம். இல்லைன்னா பச்சை பூண்டை நீங்கள் கையில் நசுக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டை சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடுதண்ணியை குடிங்க. இல்லை எனக்கு இந்த 2 மெத்தடுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா, பூண்டை வறுத்து, எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அந்த வறுத்து சாப்பிட்ற பூண்டு ஒரு கிழங்கு சாப்பிட்ற ஃபீலிங்கில் தான் இருக்கும், அது நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பூண்டு தான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்றாதீங்க. 2 பூண்டு மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் போதும். சாப்பிட்ட உடனே 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியை குடிச்சிருங்க. இரண்டாவது சீக்ரெட் பார்க்கலாம். தினமும் 20 நிமிடம் நடைபயிற்சி மேற்கொள்ளணும். பலரும் நினைப்பது வயசாயிருச்சு, இப்ப ஓய்வுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் பெரிய தவறு. உடல் அசையாமல் இருந்தால் நரம்புகள் இன்னும் பலவீனமாகிவிடும். வாக்கிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும், மூளைக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும், நரம்பு சிக்னல் வேகமாகவே உயரும், மன அழுத்தம் குறையும். முக்கியமாக 60 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் தினமும் காலையில் 20 நிமிடம் அல்லது மாலையில் 20 நிமிடம் நடந்தாலே பெரிய மாற்றம் வரும். குறிப்பாக வேகமாக நடக்க வேண்டாம், மெதுவாக சீராக மூச்சை கட்டுப்படுத்தி நடந்தால் போதும். நடக்கும்போது மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டு இந்த மாதிரி நடந்தாவே உங்க உடலுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் செகண்ட் சீக்ரெட். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்ம மூணாவது சீக்ரெட்டை பார்க்கலாம். பாதாம் பிளஸ் வால்நட் தாங்க. நண்பர்களே, நரம்புகளுக்கு மிகவும் முக்கியமானது உணவு. அதுலேயும் பாதாமும் வால்நட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3, விட்டமின் இ, மெக்னீசியம் இவை நரம்பு செல்களை பாதுகாக்கும். இதனால என்ன நன்மை கிடைக்கும்னா, நினைவாற்றல் அதிகரிக்கும், மூளை சுறுசுறுப்பாக இயங்கும், மறதி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், நரம்போடைய பலம் உயர ஆரம்பிக்கும். எப்படி சாப்பிட வேண்டும்னா, இரவுல தண்ணீர்ல ஊற வைத்து 5 பாதாம் எடுத்துக்கிறேங்க. ஸோ தூங்க போறதுக்கு முன்னாடி 5 பாதாம் ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றுல அந்த பாதாமுடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க.
அப்புறம் வால்நட். வால்நட் வந்து 2 2 எடுத்தா போதும். இதை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. முக்கியமா இந்த 2 உணவுகளும் 60 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உணவா கருதப்படுது. ஏன்னா வயது ஆக ஆக மூளையுடைய செயல்பாடு ரொம்பவே மெதுவாகும். இந்த நட்ஸ் அதை பாதுகாக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த 2 நட்ஸை நம்ம எடுத்துக்கிற சொல். அடுத்து 4வது சீக்ரெட் என்னன்னா நல்ல தூக்கம் தாங்க. நல்ல தூக்கம் தான் நரம்புகளுக்கு மருந்து. நண்பர்களே, பலரும் கவனிக்காத மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா தூக்கமின்மை தான். இரவுல 5 நேரம் மட்டும் தூங்கினால் போதாது, நரம்புகளுக்கு ஓய்வு கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போதான் உங்களுடைய நரம்புகள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பலமாக இருக்கும். ஸோ நல்ல தூக்கத்தால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா பிரெயின் வந்து அப்போதான் ரிப்பேர் நடக்க ஆரம்பிக்கும், நர்வ்ஸ் ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும், ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும், மன அமைதி கிடைக்கும். நல்ல தூக்கத்திற்கான டிப்ஸ்: இரவு 9:30 10 மணிக்கு எல்லாமே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடணும். தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிருங்க. இரவில் வந்து டீ காஃபி குடிக்காதீங்க. டீ காஃபி குடிக்காமல் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். மெதுவான ஒரு மியூசிக் கேட்டுகிட்டே தூங்குனீங்கன்னா நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு முக்கியமான விஷயம்: இரவு 12 மணிக்கு பிறகு தூங்குவது நரம்புகளுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 9:30 10 மணிக்கு உள்ளேயே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருங்க. சிலருக்கெல்லாம் படுத்த உடனே தூக்கமே வராது. அப்படி இருக்கிறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப் பாலில் மஞ்சள் சிறிதளவு சேர்த்து, மிளகு பவுடர், மஞ்சள் பவுடர் சிறிதளவு சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய ஒரு சீக்ரெட் என்னன்னா இந்த ஒரு கீரை நரம்புகளுக்கு அமிர்தம்ங்க. நண்பர்களே, நரம்புகளுக்கு மிகவும் சக்தி தரக்கூடிய கீரை அப்படின்னா அது முருங்கைக்கீரை தாங்க. இதில் இருக்கக்கூடிய அயன், கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இவை நரம்புகளை பாதுகாக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா உடல் பலம் அதிகரிக்கும், நரம்புகள் உறுதியாகும், எலும்புகள் பலமாக்கும், மூளை சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். எப்படி சாப்பிட வேண்டும்னா வாரத்தில் 3 முறை முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை அடை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி டெய்லி நம்ம முருங்கைக்கீரையை உருவி சமைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்திற்கு தேவையானவோ இல்லை ஒரு மாதத்திற்கு தேவையான கீரைகளை நீங்கள் பறித்து நிழலில் காய வச்சு, மழை காலமாக இருந்தால் வெயிலில் லைட்டாக காய வச்சு நீங்கள் அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சு அது கூடவே உளுந்து கொஞ்சம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கிறங்க. எண்ணெய் ஊற்றாமல் உளுந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு, உளுந்து ப்ளஸ் முருங்கைக்கீரை பொடி 2யுமே மிக்ஸ் பண்ணி டெய்லியும் மதியானம் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அந்த முருங்கை பவுடர் இருக்குல்ல, நம்ம சேகரித்து வச்ச அந்த பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடைபெறும். இல்லை என்றால் காலையில் வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் இந்த முருங்கைக்கீரை பவுடரை வந்து நீங்கள் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதனால் கை கால் வலி எல்லாம் போகும், மூட்டு வலி சரியாகும், உங்களுடைய மொத்த உடலும் நல்லா இரும்பு போல வலுவாக்கப்படும். உங்களுக்கு மொத்த ஊட்டச்சத்துக்களுமே இந்த இலைகளில் இருந்து கிடைக்கும். முக்கியமாக பெண்களுக்கு இந்த ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், இதனால் ரத்த சோகையெல்லாம் வரும். ஸோ அது எல்லாமே சரியாயிரும். கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்களும் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாக கிராமங்களில் பெரியவர்கள் வந்து பலமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து முருங்கைக்கீரை தாங்க. அவங்க இயற்கையான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் வயதானாலும் அவர்களுக்கு உடல் சக்தி வந்து உறுதியாகவே இருக்கும். கிராமங்களில் போய் பாருங்க, 60-70 வயதுல இருந்தாலும் வயல்வெளி. அடுத்து ஒரு போனஸ் சீக்ரெட்டை பார்க்கலாம். அதுதாங்க மன அமைதி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்பவுமே அவசியமான ஒன்று மன அமைதி. ஆமாம் நண்பர்களே, நரம்புகளை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அதிகமான கவலை. கவலை இல்லாத மனுஷனே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கவலை இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே இருக்கும். ஆனால் பிபி, இதனால் என்ன ஆகும்? பிபி அதிகரிக்கும், நரம்புகள் பலவீனமாகும், தூக்கமின்மை ஏற்படும், மறதி ஏற்படும். தினமும் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா 10 நிமிடம் தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி. நல்ல ஒரு இசை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சியோ இல்லை யோகாவோ மெடிடேஷன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் குடும்பத்துடன் பேசி சந்தோஷமாக ஒரு 10 நிமிடம் டெய்லி நீங்கள் பண்ணால் போதும். இவை உங்களுடைய மனதையும் நரம்புகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பெறும்.
நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனத்துடைய வயசு இல்ல, அனுபவத்தின் வயசு தான். இந்த 5 ரகசியங்களையும் போனஸ் ரகசியங்களையும் தொடர்ந்து நீங்க பின்பற்றினால் நரம்புகள் பலமாகும், உடல் சுறுசுறுப்பாகும், மூளை இளமையாக இருக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.